நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமசுந்தரம் பேசுகிறேன். எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து என்னை வழிநடத்தும் திருமுருகன் திருவருளுக்கு கோடான கோடி நன்றிகள். ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சமங்களையும் எனக்கு கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அருணாசையாவின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன். நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் எனது ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நாம் இன்று இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு. யோகம் தராத யோகாதிபதி எப்படி இருப்பார் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசும். சில ஜாதகங்களில் பார்த்தா பலன் சொல்லும்போது சொன்ன பலனுக்கும் நடந்த பலனுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். இன்னும் சில நேரங்கள் பார்த்தீங்களா சொல்லாதவன் நடந்து கொண்டிருக்கும். அதற்கு என்ன காரணம் என்றால் கிரகங்களுடைய தன்மையை உணர்ந்து சொல்லாதே முழு காரணமாகும். குறிப்பாக பார்த்தீங்களா கன்னிலக்கணம், கன்னிலக்கணத்துக்கு முழு சுபன் சொன்னால் சுக்கிர பகவான். ஏன்னா அவர் 2 குடையவர் 9 குடையவர். இன்னொரு லக்கணம் எடுத்துக்கிட்டிங்களா மீனலக்கணம். மீனலக்கணத்துக்கு பார்த்தீங்களா 2 குடையவரும் 9 குடையவரும் செவ்வாய். கிரக பலத்தில் ஒரு அற்புதமான விதி. 2 சுப ஆதிபத்தியம் பெற்ற ஒரு கிரகம் முழு யோகராக வருவார். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். 2 சுப ஆதிபத்தியம் பெற்ற ஒரு கிரகம் அந்த லக்கணத்துக்கு முழு யோகராக வருவார். அந்த அடிப்படையில் அந்த கோணத்தில் பார்த்தால் கன்னி லக்கணத்துக்கு சுக்கிர பகவானும் மீன லக்கணத்துக்கு செவ்வாய் பகவானும் முழு யோகரே. அப்படி முழு யோகம் பெற்ற ஒரு கிரகம் தன் திசா புத்தியில் நற்பலனை தரவில்லை என்றால் என்ன காரணம்? எப்படி இருந்தால் ஒரு யோகாதிபதி யோகத்தை தரமாட்டார் என்பதுதானே நமது நோக்கம். எடுத்துக்கொண்ட தலைப்பு. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்களா மீனலக்கணம் 2 செவ்வாய் ஆட்சி பெற்று திசை நடத்துகிறார். ஒரு எடுத்தமா பாக்கியாதியாக செவ்வாய் வந்து 2 அமர்ந்து திசை நடத்தினால் பூமியால் பெரும் செல்வம் என்று ஒரு அற்புதமான பாடல் இருக்கிறது. ஆனால் அந்த பலன் நடக்கவில்லை. ஏனென்றால் எந்த ஒரு ஜாதகத்திலுமே யோகம் தரக்கூடிய கிரகம் லக்னத்துக்கு 2 எந்த விதத்தில் 2 அல்லது 9 எங்காவது ஆட்சி பெற்று லக்கணத்துக்கு யோகம் தரக்கூடிய ஒரு கிரகம் ஆட்சி பெற்று திசை நடந்தால் முழு பலனை தர வேண்டும், முழு யோகத்தை தர வேண்டும். ஆனால் அதே கிரகம் லக்கணத்துக்கு 6ஆம் அதிபதியை அல்லது லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி லக்கணத்துக்கு 12ஆமை சாரம் பெற்றுவிட்டால் அந்த யோகம் பங்கப்படும். அந்த யோகம் கண்டிப்பாக பங்கப்படும். அதுவும் சாரம் கொடுத்தவர் உதாரணத்துக்கு அவர் மறைந்து விட்டால் இந்த யோகபலன் இன்னும் குறைந்து போகும். செல்போனில் சாட்சி பண்ண மாதிரி குறைஞ்சிட்டே வரும். அப்படி ஒரு ஜாதகத்தை அடியேன் பார்க்க நேர்ந்தது. எனது அனுபவத்தில் உணர்ந்த கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஸ்க்ரீனில் பாருங்கள். 11/7/1975 11:05 PM 11:05 PM. லக்னம் மீன லக்கணம். லக்னத்தில் குரு பகவான் ஆட்சி வர்க்கோத்தமம். லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய்
அவரோடு மாந்தி. லக்னத்துக்கு 3ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று கேது. லக்னத்துக்கு 4ஆம் இடத்தில் சூரியன், புதன், சனி பகவான். லக்னத்துக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன், சுக்கிரன். சிம்மத்தில் லக்னத்துக்கு 9ஆம் வீட்டில் ராகு. நவாம்சம் எடுத்துக்கிட்டிங்களா, கன்னி லக்கணம். லக்னத்துக்கு 3ஆம் இடத்தில் விருச்சிகத்தில் புதன், கும்பத்தில் கேது பகவான், மீனத்தில் குரு, மேசத்தில் சந்திரன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் சுக்கிரன், சனி, சிம்மத்தில் செவ்வாய், ராகு. இந்த ஜாதகர் பிறந்தது நாமக்கல் மாவட்டமே. இது ஒரு ஆண் ஜாதகம். பிறக்கும்போது கேது மகாதசை 6 வருஷம் 10 மாதம் 8 நாள். அதன் பிறகு சுக்கிரதசை ஒரு 20 வருஷம் 27, சூரியதசை ஒரு 6, சந்திரதசை 10. இப்போ தற்போது செவ்வாய் வந்துட்டு இருக்குது. செவ்வாய் முடிய போகுது. இவருக்கு செவ்வாய் திசை மிகச்சிறந்த யோகர். அடியேன் முன்னோரில் சொன்னது போல் மீன லக்னத்துக்கு செவ்வாய் 2, 9 குடைவர், முழு யோகாதிபதி. அவர் 2இல் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆனால் அவர் இந்த செவ்வாய் திசை பெரும் சிரமத்தை கொடுத்து விட்டார், பெரும் துன்பத்தை கொடுத்து விட்டார், பெரும் இழப்பை கொடுத்து விட்டார். ஏன் என்றால் அந்த செவ்வாய் என்ற வீட்டு அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் லக்னத்துக்கு 6இல். பாருங்கள், யோகம் பெற்ற ஒரு கிரகம் ஆட்சி பெற்றும், யோகம் பெற்ற ஒரு கிரகம் ஆட்சி பெற்றும் நற்பலனை தரவில்லை. காரணம் 8 சாரம் பெற்றது ஒரு காரணம், சாரம் தந்தவர் 6ல் வந்து ஒரு காரணம். இந்த ரெண்டும் இணைஞ்சு ஜாதகரை ஒரு கசக்கி விட்டார். இப்போ செவ்வாய் பார்த்தீங்களா, நடந்த சம்பவத்தை பார்த்தீங்களா, முதல் பாயிண்ட்டு லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல கேது. அந்த கேது நின்ற வீட்டுக்கு பாண்டில், அதாவது சகோதர ஸ்தானத்தில் ஒரு நீச்சகரம் நின்று சகோதர காரகன் அந்த வீட்டுக்கு பாண்டில் மறைந்து திசை நடத்தினான். செவ்வாய் திசையில் கேது புத்தியில் உடன்பிறப்பை இழக்க நேர்ந்தது. தனது நேர் இளைய சகோதரனை இந்த செவ்வாய் மகாதிசையில் கேது புத்தியில் இழக்க நேர்ந்தது. எப்படி வேலை செய்து பாருங்கள். செவ்வாய் ஆட்சி பெற்றுக்கல்லவா, சகோதர விருத்தி தானே கொடுக்கணும், ஆனால் கொடுக்கல. காரணம் 3இல் நீச்சர், 3க்கு பாண்டில் செவ்வாய், செவ்வாயோடு மாந்தி, செவ்வாய்க்கு சாரம் கொடுத்தவரோ 6இல் மறைவு. ஆக மொத்தம் செவ்வாய் திசையில் தன்னுடைய சகோதரனை இழக்க வைத்தது. அது மட்டுமல்ல, 4ஆம் இடத்துல சூரியன், புதன், சனி இப்படி அமைந்து அவருடைய சாரம், உதாரணத்து பார்த்தீங்கன்னா 4ல் புதன், 4ஆம் இடத்துல புதன் ஆட்சி நிற்கிற சாரமும் செவ்வாய் சாரம், அதாவது மெரிஷர் 4ஆம் பாதத்தில் சேர்ந்தவர் 6ஆம் அதிபதி. அப்போ திசையோ செவ்வாய் திசை. ஜாதருக்கு செவ்வாய் திசை வந்ததுக்கப்புறம் ஹார்ட்டில் பிரச்சனை வந்து ஹார்ட் அட்டாக் வந்து வைத்தியம் பார்த்தாச்சு, உள்ளுக்குள்ளே ஸ்டெண்ட் வச்சாச்சு, அதாவது இருதய வைத்தியம் பார்த்தாச்சு, சகோதர விரத்தை கொடுத்தாச்சு. சரியான மருத்துவர் கிடைக்காதனால சின்ன நோய் பெரிய நோயாக்கி கடனாளி ஆகிட்டார். இப்போ இன்னொன்று பாருங்கள், பாக்கியாதிபதி வந்து அஷ்டமாசிரம் வாங்கினாலே சொத்து பிரச்சனை, ஆதி சொத்தில் பிரச்சனை, வழக்கு, அந்த வழக்கை தீர்க்கிறதுக்காக கடன். இப்போ கடன் வாங்கி அநியாய வெட்டி கட்டிகிட்டு இருக்கார். 2ஆம் அதிபதிக்கு 8 தொடர்பு இருந்தால் அநியாய வெட்டி கட்டி ஏற்படும். ஆனால் சில ஜோசியர் சொன்ன கருத்து செவ்வாய் திசை யோகத்தை கொடுக்கும், மிகப்பெரிய பண்ண கொடுன்னு சொன்னாங்க. நடக்கலை. காரணம் இந்த அடிப்படை தான். பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய கிரகத்தோடைய சாரநாதன் அஷ்டமாதிபதி. அந்த அஷ்டமாதிக்கிற வீடு 6ஆம் வீடு. கூட யார் சேர்ந்துருக்கா, பஞ்சமாய் சம்மந்தப்பட்டிருக்கார். இவர் வந்து ஒருத்தர் இந்த செவ்வாய் திசை பிறந்தோடனே நிலம் வாங்கி தரேன்னு சொல்லி, அதாவது நிலத்துக்காக ஒருத்தர் சொல்லான்ட்டு ஒரு நிலத்தில் பேசி பணத்தை கொடுத்து நிலத்தை கிரயம் பண்ண முடியாமல் ஏற்கனவே அந்த நிலத்தில் புதிய பிரச்சனை உருவாகி வழக்கில் இருக்குது. இப்போ கொடுத்த பணத்துக்கு திருப்பி பெற முடியாமல் வட்டி கட்டிகிட்டு இருக்கார். அப்போ செவ்வாய் திசை வரும்போது பூமி வாங்கலாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. செவ்வாய் திசை நடக்கும்போது பூமி வாங்கலாம், குற்றமில்லை. ஆனால் அவர் சுபாதிபத்தியமே பெற்றிருந்தாலும் சாரம் கொடுத்தவர் தவறான நபர், அதாவது 6ஆம் அதிபதியாவோ 8ஆம் அதிபதியாவோ 12ஆம் அதிபதி வந்து அவங்க ஆட்டு பண்ண மறைஞ்சிட்டாங்களா, அந்த காலகட்டத்தில் பூமி வாங்கு வேலைக்கு போகக்கூடாது. அப்படி போயிட்டால் வாங்கி பூமியால் வில்லங்கம்,
அதை வாங்கும்போது வில்லாகம் வந்து ஸ்டாப் ஆகிடும். இது மாதிரி சம்பவம் நிறைய சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்ன காரணம் புரியாது. வாடிக்கையாளர்களுக்கோ ஒரு செவ்வாய் நக்கரமாக பார்த்தீங்கன்னா ஏன் நினச்சி தெரியாது. ஆனால் இந்த சூட்சமும் தெரியாது. தெரிஞ்சதுன்னா இதுவும் காரணமா என்பது தெரிந்து கொள்ள முடியும். அப்போ செவ்வாய் நக்கரம் போகாமல் யாருக்கு நடந்தாலும் அந்த செவ்வாய் லக்னத்துக்கு சுபரானு பார்த்துட்டு, சுபாதிபத்தியமானு பார்த்துட்டு, நல்லடமானு பார்த்துட்டு, சாரந்தவர் எப்படி பார்த்துட்டு தான் நீங்கள் பூமி ஆகிறதுக்கு போகணும். நீங்கள் பாட்டு திசை லக்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக லாக் ஆகிறதுக்கோ லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்துடும். ரொம்ப கவனமாக கவனிக்கணும். செவ்வாய் திசை அடை போகும்போது பூமி வாங்கும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயமே இதெல்லாம் கவனிக்கணும். இந்த ஜாதகெல்லாம் கவனிக்காமல் போய் தான் லாக் ஆகி இப்போ லாஸ் ஆகி துன்பப்பட்டு கஷ்டப்பட்டுருக்கார். பொருளாதார விரையும், உடல்நல குறைவு, அதன் உடல்நல குறைவு, மன உளைச்சல், இலை உடம்பரப்புக்கு சேதம், அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக துன்பம், தொடர்ச்சியாக விரயம், தொடர்ச்சி நஷ்டம். அது காரணம் அமைந்த அதாவது சாரம் கொடுத்தவர் 6ல் மறைவு. ஒரு ஜாதத்தில் லக்கணத்துக்கு 6 8 பல்ல சுக்கரன் சந்திரன் இருந்தால் தைராய்டு வரும். தைராய்டு விஷயம் வந்து ஆள் இழைச்சிக்கிட்டு இருக்கார். அது ஒரு நோய். ஹார்ட்டுக்கு வைத்தியம் வச்சு அனுமதிக்கு காரணமே இத்தனை துன்பம் அனுமதிக்கு என்ன காரணம்ட்டு ஜாதகத்தில் அந்த கிரகம் இப்போ இருக்குது. இப்போ ஒத்தே செவ்வாய் மட்டும் தனிச்சிருக்காரு அப்படின்னு எடுக்காமல் செவ்வாயோடைய சாரத்தையும் பார்க்கணும். அடிக்கடி சொல்லுவோம், ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் ஆட்சி பெற்றால் சாரணாவை பார்க்கணும். ஒரு கிரகம் உச்சம் பெற்றால் வீடு கொடுத்துட்டு பார்க்கணும். 2 பலமாக இருந்தால் மட்டும்தான் யோகமான பலன் சொல்லணும். அந்த லக்கணத்து யோகரா வந்தாலும் யோகமான பலன் சொல்லணும்னா இந்த 2ஐயும் கவனிக்கணும். இதை கவனிக்காமல் விட்டுமா பலன் சொல்வது தோற்று போவதற்கு அதிகபட்ச வாய்ப்பு உண்டு. இருக்கட்டும். இப்போ இன்றைக்கி நிறைய விதி சொல்லிட்டோம். ஜாதகம் இப்போல்லாம் இருக்குது. 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், கூட 6ஆம் அதிபதி உட்காந்துருக்காரு, இந்த புதன் சேர்ந்திருக்காரு. 4ஆம் இடம் ஹார்ட், அதாவது இதயத்துக்கு அதிபதி 4ஆம் இடம், 4ஆம் அதிபதி சாரம் கொடுத்தவர் செவ்வாய், அவர் அஷ்டமாயி சாரம். அடுத்தபடியாக செவ்வாயில் புதன் புத்தியில் சனியோட தொடர்பு இருக்கிற இவர் ஹார்ட் வைத்தியம் பார்த்தாச்சு, பூமியால் பிரச்சனை வந்தாச்சு, சகோதரில் பெறப்பட்டாச்சு, குடும்பத்தில் மனைவியால் போராட்டம், ஆனால் பிரிஞ்செல்லாம் போகிற வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ துன்பத்தை அனுபவிக்கிறார். இந்த செவ்வாய் சிலை தான். இது என்ன காரணம்னு கேட்டால் ஒரு அற்புதமான பாட சொல்லிக்கிறது. பழைய நூலில் பக்கரி தன்னை பாட்டை பாருங்கள். பக்கிரி தன்னை செய்யும் பார்த்து வெய்யரார் 8ல் சுக்கரன் நின்று அன்னோன் திசை தொடர் திசை பொசிப்பது விட்டால் சிக்கன சுழற்சி வர்க்கம் சேதமாகும், துன்பம் உண்டாகும், இக்குவளையத்தில் நன்றாய் ஏமினன் எளிதவர்த்தாய் இந்த பாட்டு இருக்குது. அற்புதமான பாட்டு. ஏன்னா செவ்வாங்கிற வந்து 2ஆம் இடத்துல இருந்து அவருக்கு அஷ்டமாதிபதியோ சுக்கரனை பார்த்துட்டான். இல்லை அஷ்டமாதி சுக்கரன் வந்து பார்த்துட்டாலும் சேர்ந்துட்டாலும் அந்த காலகட்டத்தில் தொடர் திசை சுக்கரசையோ செவ்வாசி நமரிக்கு வந்துட்டா சிக்கன சுழற்சி வர்க்கம் சேதமாகும். சுழற்சி தனக்கு அடுத்தது, சுழற்சினா அடுத்ததுன்னு அர்த்தம். ஜாதனுக்கு அடுத்தது யார்? தம்பியை தங்கச்சின்னு சேதம் வந்துடும். தொடர் சிக்கன சுழற்சி வர்க்கம் துன்பம் சேதமாகும், துன்பமும் உண்டாகும். இக்கோடையத்தில் நன்றாய் எபினேன்னு அர்த்தம். இதெல்லாம் இங்கே அனுபவிச்சாகணும். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து அவருக்கு அஷ்டமாதிபதியுடைய பார்வை இருந்துட்டாலும், அஷ்டமாதிபதி தொடர்பு இருந்துட்டாலும், சுக்கரனுடைய தொடர்பு இருந்துட்டாலும் அந்த காலகட்டத்தில் ஜாதருக்கு உடம்பிறப்பால் துன்பம், நோயால் துன்பம், உடம்பிறப்புக்கு துன்பம், உடம்புக்கு துன்பம், நோயால் துன்பம், பொருளாதார விரயம், பூமியால் பிரச்சனை என்று பல துன்பத்தை அனுபவிக்க நேரிடும். இந்த பாடல் அற்புதமான பாடல். 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்து அவரை சுக்கரன் பார்த்து விட்டாலும், எட்டோன் பார்த்து விட்டாலும், சுக்கரனை அஷ்டமாதிபதி பார்த்து விட்டாலும் அந்த காலகட்டத்தில் செவ்வாசி நடந்தாலும் அல்லது சுக்கரசி நடந்தாலும் அந்த ஜாதகர் பாதிக்கப்படுவார். நல்லா கவனி, இது முக்கியமான பாயிண்ட். இந்த பலன் வந்துங்க நல்லா கூர்ந்து கவனிக்கிறோம். மீன லக்கணத்துக்கும் கன்னிக்கு மிக அற்புதமாக பொருந்தும். உதாரணத்துக்கு கன்னியை எடுத்துங்களேன். 2ல் வந்து சுக்கரன் இருக்கார், அவர் செவ்வாய் சாதத்தில் இருக்கான்னு வச்சுக்கங்களேன், அதுவும் தப்பு. மீனத்தில் மீனலக்கணம் 2ல் சுபா, 2ல் செவ்வாய், சுக்கரன் சாரம், அதுவும் தப்பு. இந்த 2 விஷயத்தை கவனித்து தேர்ச்சி ஐட்டமாக இந்த 2 லக்கணத்துக்கு பலன் சொல்றது ஈஸியாக இருக்கும். பார்த்தா எளிமையாக பால் சின்ன பாடல் தான், 4 வரி பாட்டு தான் பழைய நூலில் இருக்குது. முக்கியமாக 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்து சுக்கரன் தொடர்பு இருந்தாலும், அல்லது 2ஆம் இடத்தில் சுக்கரன் செவ்வாய் தொடர்பு இருந்தாலும் கூட 8 சம்பந்தம் விட்டு விட்டால் அந்த திசை நன்மை தராது. நல்லா புரிஞ்சுக்க, இதுதான் மெயின் விஷயமே. நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் மெயின் இதுதான். லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் நின்று சுக்கரன் சாரம் பெற்றாலும் 8 சாரம் பெற்றாலும் தொடர்பு இருந்தாலும் அந்த திசை பலன் தராது. ஒன்று செவ்வாய் திசையோ சுக்கரசையோ. அப்படி இப்படி வந்துடுங்க. லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் சுக்கரன் நின்று செவ்வாய் தொடர்பு இருந்தாலும் சாரம் பெற்றாலும் 8 தொடர்பு இருந்தாலும் அந்த காலகட்டம் நன்மை தராது. இதுதான் முக்கியமான பாயிண்ட்.
இந்த ஜாதகத்தில் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய முக்கியமான பாயிண்ட் கன்னி லக்கணத்துக்கும் மீலக்கணத்துக்கும் ஒரு அற்புதமான விதியை அழகாக சொல்லியிருக்கிறோம், தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் அடுத்த போய் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.